ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சைனீஸ் லவ் ட்ராமாவோட மூவி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வென்னை தான் கட்டுறாங்க. இவள் வந்து வென் ரூ ஆன். ஆனால் லீ ஃபேமிலியிலே வந்து ரொம்ப முக்கியமான பொண்ணு நம்ம ஹீரோயின். ரொம்ப பணக்காரி. அவள் வந்து 2 வருஷம் அப்ராட் போயிட்டு இப்போ தான் வரும்போதே ஒரு வெல்கம் பார்ட்டிக்கு தான் வந்துட்டுருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இந்த வெல்கம் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோயின் வந்தோடனே லில்லின்ற நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அப்போ பாப்பர்ஸ்லாம் வெடிச்சு ஹீரோயினை வெல்கம் பண்ணுறா. நம்ம வெண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே வந்து உன்னை 2 வருஷமாக மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே ஃப்ரெண்டை பார்த்து சரி லில்லி ஜி எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜீன்றவன் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. அந்த 2 வருஷம் அப்ராட் போயிருப்பால, ஒரு வேலை விஷயமா தான் போயிருப்பா. அப்போ முன்னாடி லவ் பண்ண வந்தான். அவன் எங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்க்குறாங்க. இவங்களாம் நான் அப்ராட் போகும்போது நல்லாவே என்னை வந்து என்கிட்ட பேசினாங்களே, இப்போ யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களேன்னு பார்க்குறா. லில்லியும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறாளா. அப்போ ஹீரோனுக்கு இதெல்லாம் தோணிட்டே இருக்கு. ஏன் இவங்களாம் இப்போ நம்ம கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ லில்லி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து பின் நீ போயிடல, உன் இடத்த வந்து அந்த செக்ரட்டரி வந்து பிடிச்சிக்கிட்டா. அவள் தான் எல்லாமேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாக பழக ஆரம்பிச்சுட்டா. உன் இடத்த பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லும் போது அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராட் போகும்போது நம்ம ஹீரோனோட லவர் ஜி தான் வந்து நம்ம ஹீரோனை விட்டுட்டு போயிருப்பான். அதாவது ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அனுப்பி விட்டு போயிருப்பான்னா அந்த டைம்லேயே வந்து இந்த ஜிக்கு வந்து ஒரு செக்ரட்டரி வந்து அப்பாயிண்ட் ஆகிருப்பா. அந்த செக்ரட்டரி உண்மையாகவே நம்ம ஹீரோனோட ஃபேமிலி சேர்ந்தவ தான். ஆனால் பிளட் ரிலேஷன் கிடையாது. ஹீரோனோட ஆன்டி அடாப்ட் பண்ண பொண்ணு தான் இந்த ஜின்றவ. அதனாலே நம்ம ஹீரோன் வந்து அவ்வளோவா சந்தேகப்படலை. சரி செக்ரட்டரியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்ராடுக்கு நிம்மதியாக போயிருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோன் வந்த உடனே லீலி இதெல்லாம் சொன்ன அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு, என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜியும் வரா. ஜி கூட வந்து அந்த அசிஸ்டன்ட் வரா. இந்த 2 வருஷத்தில் அந்த அசிஸ்டன்ட் வந்து என்னவாயிட்டானா இந்த ஜிக்கு வந்து ரொம்ப க்ளோஸானவளாக ஆயிட்டா. ரொம்ப நெருக்கமானவளாக ஆயிட்டா நம்ம ஹீரோனை விட அதிகமாகவே. அவள் வரும்போதே நம்ம ஹீரோன் மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் போட்டுட்ருக்கா. என்னென்னா ஜிக்கு வந்து ஜியோட கண்ணுக்கு எப்பயுமே இவ வந்து வெண் மாதிரியே தெரியணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மாறிடுறா, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள, அவங்க ஹீரோனை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அதுக்கு பதிலாக போயிட்டு அந்த பொண்ணு இருப்பாள், அவள் பேர் கு, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பேர் கு போயிட்டு கு வா 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 உட்காருன்ற மாதிரி அப்படி வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெல்கம் பார்ட்டியே நம்ம ஹீரோனுக்கு தான். அந்த கு போகிறாள்ல, போகும்போது கூட நம்ம ஹீரோன் அப்படி இடிச்சு விட்டுட்டு போகிறா. நம்ம ஹீரோன் பார்த்து மதிக்க கூட இல்லை. இந்த ஜிய லவ்வர் தானே, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. அவனும் பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோனை கூட. அப்போ அங்கெல்லாம் போய் உக்காந்தோடனே இந்த கு வந்து மேலே ஒட்டியிருக்க பேப்பர்ஸ்லாம் படிக்கிறாளா. அந்த குன்ற பொண்ணும் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து ஆமாம் இந்த வெல்கம் பார்ட்டி வந்து வென் சிஸ்டருக்கு தானே, சிஸ்டர் வந்துட்டாங்களா, அப்ராட்லேருந்து வந்துட்டாங்களான்னு எல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோன் முன்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே சிஸ்டர் நீங்கள் எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தீங்களா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கவனிக்கவே இல்லை, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அவள் என்ன சொல்கிறான்னா வாங்க வாங்க இங்கே உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த ஜி பக்கத்தில் நவுந்து உட்காந்துக்கிட்டு, அதாவது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் நவுந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க இடத்த விட்டுட்டு இருக்கா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏன் சொன்னேன்னா இதுக்கு மேலே ஆயிடுவான். அவனும் வந்து பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு எதுவுமே கண்டும் காணாத மாதிரி உட்காந்துட்டே இருக்கானா. அந்த பக்கத்தில் இருக்க கு இருப்பாள்ல, அவள் வேற அந்த ஜியை பிடிச்சி ஜி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல வெண் அக்கா மாதிரிலாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படல, அவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்றதுக்காக நான் அப்படி இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஜியும் எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும், நீயா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வருதே பாருங்க கோவம். வந்திருக்கிறேன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்னை வெல்கம் பண்ணாமல் அசிஸ்டண்ட்டை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு கு இருக்கால, அவள் மூஞ்ச லைட்டாக தூக்கிட்டு என்ன நீ என்ன மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பக்கத்தில் ஹீரோனோட தம்பி உக்காந்துட்டு தான் இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கான் அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா அந்த கு மூஞ்சை பிடிச்சி என்ன சொன்ன நீ என்ன மாதிரி இருக்கியா அப்படின்ற மாதிரி உனக்கு டவுட் வருதா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினா அப்படி பேசினோடனே அந்த பொண்ணு ஏஞ்சி நின்ட்டு இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, உங்களை மாதிரிலாம் நான் எப்படி ஆக முடியும், அந்தளவுக்கு நான் தைரியசாலியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னோட தம்பி ஒன்னே ஏய் சிஸ்டர் என்ன வந்ததோ வராதோமா இப்படி பண்ணிட்டு இருக்கா, இப்படி தான் ரூடாக பிஹேவ் பண்ணிவியா, கு ரொம்ப நல்லவதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா டேய் நீ சைலண்டாக உட்காந்துரு, இல்லை நான் தாத்தா கிட்ட சொன்னேன்னா உனக்கு என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தம்பியும் நானும் சொல்லுவேன்னு சொல்கிறான்னா நம்ம ஹீரோனா நீங்கள் உட்காரியா, நான் யார்கிட்ட பேசணுமோ உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோனை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் அந்த குவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் கு நீ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சொல்கிறாங்க, ஆனால் அவன் மூக்கு வித்தியாசமாக இருக்கேன், அந்த மூக்கு வச்சுட்டு உன்னால மூச்சு விட முடியுது அப்படின்னு கேட்க அவ்வளோ ஒன்னி இன்னும் இவங்க கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜி கிட்ட அழுவும். அந்த ஜியும் நம்ம ஹீரோயின் கூட
மதிக்காம அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு அசிஸ்டன்ட் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே காண்டா வருது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் வர நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமா வென் நீ இப்போ தானே அப்ராட்லேருந்து வந்திருக்க, கொஞ்சம் கூட உனக்கு கோவம் குறைஞ்சிருக்கா பாரு, இன்னமும் அந்த கோவம் அப்படிதான் உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து பேச ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. அப்போ அந்த ஜி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை வெல்கம் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து, நீ பண்ணது ரொம்ப தப்பு வென், ஒழுங்கு மரியாதையா கூ கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்பதான் நான் உன்னை ஏத்துப்பேன்னு சொல்றான். நம்ம ஹீரோனுக்கா, என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அவ பண்ண வேலைக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமான்ற மாதிரி கையில இருக்க கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்ன இவங்க பண்ணது ஒரு நம்பிக்கை துரோகம். நம்ம ஹீரோயின் கோவத்துல இருந்து இப்படிலாம் பண்ணும்போது அப்ப ஜியே ஒரு நிமிஷம் பயந்துடுறான். என்னடா இது இவன் இப்படி கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு நம்ம ஹீரோயின் கையை எதுவுமே தெரியாத மாதிரி கையை பிடிச்சி, ஏமா கோவப்படுற வென், இப்படிலாம் கோவப்படாதம்மா, இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா, இந்த கூ வந்து ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா கோவம் வந்துடுது. என்னது இவன் நல்லவளா, ஏன் தான் அந்த பாட்டிக்கு வந்தனோ தெரில அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கோச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ரொம்ப கோவமாக போகிறாங்க. அப்போ லைட்டாக கைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கூ என்ன பண்ணுவான்னா, இவங்க என்னோட ஸ்கர்ட்டில் வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளா ஊற்றிக்கிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா. இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்போ ஜியோ ஹீரோனை பிடிச்சி, இன்னும் வேலை பண்ணி வச்சிருக்கா, ஒரு ட்ரெஸ்ஸும் அவள் காசு போட்டு தானே வாங்குறா, இப்படி உன் இஷ்டத்துக்கு ட்ரிங்க்ஸ் அது மேலே தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற, இப்படி சாரி கூட சொல்லாம போவியான்னு கேட்க லில்லி தான் வந்துட்டு ஜியோட கை பிடிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, ஒரு அவுட் சைடருக்காக நீங்க இப்படிதான் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி இரிட்டேட் பண்ணுவீங்களா, இப்படிதான் நடந்துப்பீங்களான்னு கேட்கும் போது அவன் உடனே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, 2 வருஷமா நீ அப்ராட் போயிட்டா, ஆனா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து என்னை பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் அந்த கூ மட்டும்தான், அவளுக்காக நான் சப்போர்ட் பண்ணாம என்ன பண்றது, நீ அவகிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், நான் இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கா, என்னது அவளுக்காக நீ எனக்கு சான்ஸ் தெரியான்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து அவன் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுடுறாங்க. அவனும் அடி வாங்கிட்டு கணத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சாதாரண பொண்ணுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுகிறல்ல, இதுக்கு முன்னாடி 7 வருஷம் நான் லவ் பண்ணப்போ நீ இப்படிலாம் என்கிட்ட ஒன்று நடந்துக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அவன் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, நீ என்ன தைரியம் தான் என்னை அடிப்பா, உனக்கு அவ்வளோ தைரியமானு கேட்கும்போது ஹீரோன் கத்துறாங்க, ஏன் உன் அடிக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணுமா, நீ பண்ண தப்புக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கல இந்த கூ, அவ போயிட்டு இந்த ஜியோட கணத்தை பிடிச்சி தடவிட்டு இருக்கா, வலிக்குதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப காண்டாகுது. ஹீரோனோட தம்பி வேற ஒரு பக்கம் வந்து, சிஸ்டர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ரொம்ப அதிகமாக போற, நான் கண்டிப்பாக கிராண்ட் பாக்கிட்ட சொல்லிடுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினா, கிராண்ட் பாக்கிட்ட நீ சொல்லுவியா, இங்கே நடந்ததை நான் கிராண்ட் பாக்கிட்ட சொன்னேன்னா உனக்கு என்னாவும் தெரியுமான்ற மாதிரி பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் அப்போ உடனே இந்த ஜியை பார்த்து, ஜி நான் முடிவு எடுத்துட்டேன், நீ என்ன ஒருத்தையை விட்டுட்டு உனக்காக இருக்க என்னையை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறல, நான் அவனை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். அவனும் என்ன பேசுகிறேன்னு கேட்குறான்னா நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இதோட முடிஞ்சிடுச்சு, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நல்லா போல்டாக பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ போகும்போது முன்னாடி யாரும் வராங்களா, அப்போ ஹீரோயின் பார்க்காம போய் இடிச்சிடுறாங்க. அவனை வந்து ஹீரோயின் மேலே இடிச்சிடுறான். அவனுக்கும் தெரியல நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தா இந்த மூவியோட ஹீரோவே இவர் தான். இவர் பேர் செங் குரூப்போட பிரசிடெண்ட்டாக இப்போ தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, என்னென்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோயின் அந்த டைமில் ஒரு ஃபேமஸான டாக்டராக இருந்திருப்பாங்க. அவங்க ஏதேதோ மருந்து கண்டுபிடிச்சி ஹீரோவோட அம்மாவை அவங்க தான் குணப்படுத்தியிருப்பாங்க. அதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹீரோவை தெரியும். ஏன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு அவங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோனை ரொம்பவே புகழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களால கூட அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நம்ம ஹீரோயின் அவ்வளோ நாள் உழைச்சி அதை கண்டுபிடிச்சி ஹீரோட அம்மாவை குணப்படுத்தியிருப்பாங்க. அப்போதுலேருந்தே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ரொம்பவே லவ் இருந்திருக்கும். ஆனால் ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் தான் ஜிக்கு கிடச்சிருப்பாங்களே, அதனால ஹீரோ விலகிருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்திருக்காங்க தெரிஞ்சோடனே இந்த வெல்கம் பார்ட்டிக்கு ஹீரோனை பார்க்க தான் வந்திருப்பாரு. இப்படி ஹீரோனை முன்னாடி பார்த்தோன்னே ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு ஞாபகம் வந்துடுதா. நம்ம ஹீரோயின் ஒன்னே எவன்டாவா என் முன்னாடி வந்து இடிச்சதுன்ற மாதிரி கத்தியை விட்டுடுறாங்க. முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னு கூட பார்க்காம. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வென், என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது லில்லி ஒன்று ஹீரோனை பார்த்து, அவனை பிடிச்சி கத்தாத, நீ திட்டு அவன் சிரிக்கிறாண்டி, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. நம்ம ஹீரோனுக்கா, இவனா அடா ஆமாம்ல, இவனோட அம்மாவுக்கு தானே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கும் ஞாபகம் வந்துடுது. அப்போ அங்கே பக்கத்தில் இருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் வந்து இந்த செங்கை பார்த்து பேசுகிறாங்க. இந்த செங்கு வந்து இதுக்கு முன்னாடி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சடனாக ஞாபகம் வர மாட்டுது. லில்லி வேற நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் நீங்கள் யார், உங்களை நாங்கள் இன்வைட்டே பண்ணலீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவா, இல்லைங்க நான் இந்த பக்கமாக போனேன், இங்கே ஒரு வெல்கம் பார்ட்டின்ற மாதிரி போட்டு இருந்துச்சா, சரி எல்லாரையும் வெல்கம் பண்ணுவீங்க
வந்துட்டீங்க போலன்ற மாதிரி உள்ளே வந்துட்டேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே சிரிப்பு வருது. அவங்கள உடனே ஆமாம் நீங்களும் ஒரு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்ரோட் போனீங்களே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் செங் குரூப்புக்கே இப்போ ஓனராக இருக்கார், அவர் ஒரு கம்பெனிக்கே ஓனராக இருக்கார். அதெல்லாம் சொல்லலை, அதுக்கு பதிலாக அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க பார்த்துட்டேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கும் இன்னும் தெரியல இவர் தான் செங் குரூப்போட பிரசிடென்ட் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகேங்க உங்களை நான் அடுத்த வாட்டி மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்ததுனால ஹீரோனுக்கு ஒரு வெல்கம் கிஃப்ட் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா, பார்த்தா அதில் ஒரு கேமரா. நம்ம ஹீரோனுக்கா அதை பார்த்தோன்னே எனக்கு கேமரா எடுக்க யூஸ் பண்ணுறதுல ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுதா, வேகமாக ஓடி வந்துடுறான். வந்துட்டு ஹீரோனை பார்த்து அடைச்ச ஒரு கேமராவில் ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு நீ வந்து வரேன்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு லக்ஸுரியான காரையே நான் கிஃப்டாக வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா, இங்கே பார்த்தியா, இப்போ கூட ஒன்றும் போல, நீ வேணா போயிட்டு கோ கிட்ட மன்னிப்பு கேளு, இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு வருதே பாருங்க கோவம். அட எடுத்துகிட்டு போ அந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு தள்ளியே விட்டுடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆடம்பரமான கிஃப்ட்லாம் தேவையே இல்லை, ஒருத்தங்க சின்சியாரிட்டியோட அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க பாரு, அதை மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணும், என் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜி கூட இப்போதைக்கு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. ஹீரோனோட கிராண்ட்பா தான் அவங்க ஃபேமிலியிலே வந்து ரொம்ப முக்கியமான ஆள். கிராண்ட்பா கிட்ட போயிட்டு அந்த ஹீரோ கொடுத்த கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லை, ஹீரோனோட தாத்தாக்கு வந்து அவங்க ஃபேமிலியிலே ஹீரோனை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லம். அப்போ ஹீரோனும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டே இருக்கும்போது அப்போ தாத்தா வந்து உன் பாய் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட நல்லா நடந்துக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுறாங்க, ஏன் பாய் ஃப்ரெண்டா வெல்கம் பார்ட்டிக்கு கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி என்னை புள்ளி தான் பண்ணான், அவன் மட்டும் இல்லை அவன் கூட இருக்கவங்களும் என்னை புள்ளி பண்ணாங்க, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாக்கும் வருது, என்னது உன் பாய் ஃப்ரெண்டு உன்னை புள்ளி பண்ணானா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை அவங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குன்னு ஒருத்தன் இருக்கானே தம்பி, அவனே என்னை புள்ளி பண்ணா தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தாத்தாக்கும் வருது, என்னது உன் தம்பி உன்னை புள்ளி பண்ணனா, அவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டை பார்த்து என்ன புள்ளி பண்ண யாரையும் சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா சரி வாங்க தாத்தா நம்ம பிக்சர்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த கேமராவில் நிறைய ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது செங்கு தான் இதை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா. தாத்தா ஒன்னே செங்கா யாருமா சொல்கிற, இப்போது ரொம்ப பாப்புலராக இருக்க செங் குரூப்போட பிரசிடெண்ட்டை சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனா என்ன தாத்தா சொல்கிறீங்க, அவரை பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, இதுக்கு முன்னாடி ஒன்றும் அவர் அப்படிலாம் இல்லையே, ஆனால் அவர் நல்ல பையன் மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவா ஓ அப்படியா, ஆனால் நீ சொல்கிற ஆளை பார்த்தா எது செங் குரூப்போட பிரசிடெண்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனா ஓ அப்படியே தாத்தா எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஜியை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டாங்களா. அப்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த கூ தான் வரா. இந்த கூ வந்து இந்த ஜியை சமாதானப்படுத்தணும், இவனை நம்ம கண்ட்ரோல்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வரா. வந்துட்டு பார்த்தோன்னே என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தானே வென் சிஸ்டர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதை கேட்ட ஜியோ ஒன்னே வந்து அந்த கூவை கட்டி பிடிச்சி நீ எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உன்னாலாம் ஒன்றும் விட்டுட்டு போகல, அவளுக்கு ரொம்ப கோவம் வரும், அவளுக்கு கோவந்ததுனால தான் அப்படி போயிருக்கா, நீ எதுக்கு கவலைப்படாத, அவளை போய் நான் சமாதானப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோயேன் மறுபடியும் என் பின்னாடியே வந்துடுவா, அதனால் நீ எதுக்கு கவலைப்படாத, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் இருக்கும், அதனால் நீ வந்து எதையும் கண்டுக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயின் வீட்டில் வந்து அவங்க தம்பி கையில் வந்து 2 பக்கெட்டை கொடுத்து அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி அப்படியே நில்லு ஆஃப் சீட்டிங்ல அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தாத்தாவும் சொல்லியிருப்பார் போல், அதனால தான் தம்பி கேட்டுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா வந்து தம்பி வந்து ஹீரோயின் எல்லாருக்கூடையும் சேர்ந்து புள்ளி பண்ணல, அதனால தான் புள்ளி பண்ணல அந்த கூக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால, அதனால இப்படி வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனும் மறுபடியும் ஆமாக்கா உன்னை விட கூதா ரொம்ப நல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா என்ன சொன்ன மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டெல்லாம் ஆட்டி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவன் புலம்புறான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து எனக்கே இப்படி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா, என்னை தயவு செஞ்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜி வரானா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஹீரோன் கிட்ட பேசணுன்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் வந்து இந்த ஜியை பார்த்த உடனே என்ன ஜி தனியாக வந்திருக்கா, உன்னோட பேபி கூ அவள் கூட்டிகிட்டே வரலையா கூட, நீ தான் அவள் கூடயே சுற்றிட்டு இருப்பி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே நீ எதுக்காக இப்படி கோவப்படுற, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன், அவெல்லாம் ஒன்றும் தப்பானவ கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்குறான். 2 பேரும் உட்காந்து பேசலான்னு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இருந்தோம் நீ பேசி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவனை சொல்கிறான், ஏமா இவ்வளோ கோவப்படாத, எல்லாம் சரியாயிடும், என்னை மன்னிச்சிரு, சீக்கிரம் வா, நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சுறான். ஆனால் கெஞ்சும் போது கூட
அவனோட வாய்ஸில் அவ்வளோ திமிரு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா இந்த கோ பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இதை கேட்கும் போது திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க, நீ கோக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னை பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது? இதில் என்கிட்டயே வந்துட்டு அவ தான் என்னை விட ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, அவ தான் ரொம்ப நல்லவன்ட்டு என்ன அவளை பற்றியே பேசிட்டு இருக்க. அவளை பற்றி என்கிட்ட இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ண போற? உங்களை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? வெளியே பேசுறது ஏதோ எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தான் இதெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் பயப்படுறான். இல்லை வென், நீ என்ன பேசுற? என்னை பற்றி தப்பாக நினைக்காத, நீ பக்கத்தில் இருக்க ரூமர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தப்பாக நினைக்காதமான்னு சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி, ஏமா இப்படி தப்பாக நினைக்கிற? நான் உன்னை காப்பாற்றினதுக்காவது என்னை மன்னிப்பியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னா ஹீரோயின் ஒரு லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுரும். அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்போ நம்ம ஹீரோயின் மயக்கமாயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு பக்கம் ஃபயர் ஸ்மோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஹீரோனை ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோ செங்கு தான் காப்பாற்றிருப்பாரு. அந்த டைமில் அவர் கையில் கூட ஒரு தீக்காயம் கூட பெருசாக ஏற்பட்டிருக்கும். அதையும் மீறி நம்ம ஹீரோனை காப்பாற்றிட்டு அவர் மயக்க போட்டிருப்பாரு. அதனால அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோன் ஒன்னே ஒரு டவுட்டில் இவன் கையில் ஒரு தீக்காயம் இருக்கணுமேன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா மயக்கத்தில் கூட அதை நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஜியோட கையில் லைட்டாக ஷர்ட்டை விலக்கி பார்க்குறாங்களா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. கோவத்தில் நீ தான் என்னை காப்பாற்றினியா, ஒழுங்கா சொல்லின்னு கேட்டுடுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்பிட்டு இருந்திருப்பாங்க இவன் சொன்ன உடனே இவன் தான் என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு. அதனால காப்பாற்றினால்தான் லவ்வும் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க. இவன் உடனே கப்பெல்லாம் தள்ளி விட்டு, வென் என்னை பற்றி என்ன பேசிட்டு இருக்க? உனக்காக நான் என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றினேன். நீ என்னைய பார்த்து நீ தான் என்னை காப்பாற்றினேன்னு கேள்வி கேட்குற? இவ்வளோ சீப்பாக என்கிட்ட பேசுவியா? கோவத்துக்காக நீ இப்பெல்லாம் கூட பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம இருந்தோடனே, ஓ அப்படியா, அந்த டைமில் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போது நான் மயக்கமாக இருந்தேன் இல்லைன்னு சொல்ல. அப்பப்போ எனக்கு சுயநினைவு வந்துட்டு தான் போச்சு. அந்த டைமில் என்னை காப்பாற்றினவரோட கையில் தீக்காயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அவன் உடனே அதுக்காக நீ என்னை சந்தேகப்படுவியான்னு கேட்டுட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோன் கிட்ட நான் தான் அவனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. மாற்றி போய் சொல்லியான்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துலேயே அடிச்சு விட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் ரொம்பவே கோவக்காரங்க. இத்தனை வருஷமாக நம்ம வச்சு ஏமாத்திருப்பான்ல, நான் தான் அவனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. தம்பிலாம் இதை பார்த்துட்டு இவ வேற ஒருத்தி சும்மா எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காளேன்ற மாதிரி பார்த்து பயப்படுறான். இதெல்லாம் பார்த்து அந்த ஜியோ வேற என்னடி என்னையும் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்க்குறான். நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட நடிச்ச? நீ அவன் கிடையவே கிடையாது. சரி அது மட்டும் இல்லை, என்னை ஏமாற்றி லவ் பண்ண வச்சே, சரி எதுக்கு எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் மறுபடியும் சமாளிக்க பார்க்குறான். சரி எப்படியாவது இவளை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எவிடன்ஸோட காட்டுறாங்க. இங்கே பாரு, நீ இவ கூட இங்கே போய் என்ன பண்ணிட்டு இருந்த, இந்த ட்ரிப்பில் என்ன பண்ண? அது மட்டும் இல்லை, வெறும் ட்ரிப் மட்டும் நீங்கள் போயிட்டு கிஸ் அடிச்சிருக்கீங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க, என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அப்போனா நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கு தானே அப்படின்னு கேட்கும்போது அப்போ இதெல்லாம் பார்த்த தம்பியும், அட பாவி, உண்மையாகவே நீ அக்காவுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி இவனுக்கும் இப்போ தான் உண்மையாக புரியுது. இதில் பார்த்தோன்னே, அது நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். அது ஒரு சாதாரண பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போது எங்களுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கான். புலம்புறதுனா எப்படி தயக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அவனால் உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு பண்ண அதை ஒத்துக்க கூட மாட்டுற, இவ்வளோ கேவலமான ஆளாக இருக்க, சே உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. தம்பிக்காரன் வேற, டேய் இவ்வளோ கேவலமான ஆளாடா நீ, என் அக்காவை போய் உனக்காக திட்டினே பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடி போயிட்டு, அக்கா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருக்கா, உன்னை பற்றி தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே, அடைச்சே அந்த பக்கம் போ, பண்ணுறது பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறான் பாரு அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போகிறாங்க. அவன் விட மாட்டான். அக்கா நில்லு, எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போடுறான்னா நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டே லேஸ் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயின் கால் கீழே உட்காந்துக்கிட்டு, அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா, அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் உனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கோ பொண்ணு மட்டும் எப்பவுமே ரொம்ப சாஃப்டாகவே பேசுகிறா, ஆனால் அவன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறான், எல்லா தப்பும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கும் வருது. போட்டு அவங்க தம்பி மண்டையை கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. ஒரு முறை கோவமாக தான் வராரு. தம்பிக்கார ஒன்று ஏஞ்சிட்டு, தாத்தா அக்கா என்னை அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி கதறானா. நம்ம ஹீரோன் டேய் ஓரமா போடா, சும்மா நீ வந்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி திட்டி விட்டுடுறாங்க. அப்போ தாத்தா கிட்டே சொல்லவும் தாத்தா ஒன்னே, சரி விடுவேன், உன் தம்பிக்கு நீ தானே சொல்லிட்டு வரணும், அவனுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியல, அதனால அவனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பிரிண்ட் மாதிரியே இருக்குது, அது ஃபோனில் வச்சுட்டு இருக்காரு போல், அதை காட்டுறாரு. நம்ம ஹீரோனை வாங்கி பார்க்குறாங்க. என்னென்னா இந்த டைமில் நிறைய கம்பெனிஸ் அவங்க லாஸில் இருக்காங்களா இல்லை ப்ராஃபிட்டில் இருக்காங்களான்ற மாதிரி ஒரு ட்ரேட்
சிம்பிள் போட்டு தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காட்டும் போது சில பேருக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு, சில பேருக்கு நிறைய ப்ளஸ் ஆகிருக்கு. அதில் வந்து செங் குரூப்பில் நிறைய ப்ளஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோனை வந்து அன்றைக்கி யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்க அவங்களுக்குலாம் ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம தாத்தா வந்து எதுவுமே பண்ணல. தாத்தா யோசிக்கிறாரு, உன்னை புள்ளி பண்ணவங்களுக்கு எப்படி லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ ஹீரோயின் உடனே அவங்க தம்பியை பார்த்து, டேய் ஓடிப்போடா, இதெல்லாம் எங்களோட கம்பெனி விஷயம், உனக்குலாம் தெரியக்கூடாது, இது சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு தம்பியை பிடிச்சி துரத்திட்டு இருக்காங்க. அவன் வந்து ஏன் எனக்கு தெரியக்கூடாது, நானும் பெரிய பையன் தான், நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். என்னை தயவு செஞ்சு விடுடி, நானும் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இருன்னா, இல்லை நீ நிற்கக்கூடாது, எங்களோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணி விட்டுருவ, ஒழுங்காக இங்கேருந்து ஓடிப்போ, உன்னை அப்புறம் கூப்பிட்றேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்களா. அவனுக்கு அங்கே ஒன்றும் பண்ண முடியல. விட்டா அவள் என்னையே அடிச்சிருவா போல, அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அடித்த மாதிரி. சரி போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்து கிளம்பிடுறான்னா. அப்போ தாத்தா யோசிச்சுட்டே இருக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கள. நம்ம இருந்து யோசிக்கிறாங்க, என்ன தாத்தா இது, எனக்கு புள்ளி பண்ணவங்களோட கம்பெனி இவ்வளோ லாஸில் போகுது, அது மட்டும் இல்லைன்ற மாதிரி இழுக்கிறாங்க. தாத்தாவும் என்னென்னு கேட்குறாரு. ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை தாத்தா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணது யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் வந்து எனக்கு ப்ரூஃபோடு அனுப்பிட்டே இருந்தார். அவர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார், ஆனால் அவர் யாருன்றத தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் ஒரு ஃபோனில் இருக்க மாதிரி நம்ம தாத்தா கிட்ட காட்டுறாங்க. தாத்தா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒன்றுத்தில் தாத்தா ஒன்று கண்டுபிடிச்சிடறாரு. என்னன்னா ஒரு இமெயில் ஐடி கண்டுபிடிச்சி, இது செங் குரூப்லேருந்து தான் வந்திருக்கு இந்த மெயில் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாரு. நம்ம என்னன்னா, செங் குரூப்லேருந்து வந்திருக்கா, இந்த செங்குன்ற பேர் அன்றைக்கி பாட்டியில் கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா ஒன்று ஹீரோன்னு பார்த்து, அன்றைக்கி கேமரா உனக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாரு சொன்னில செங்குன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவர் உண்மையாகவே செங் குரூப்போட பிரசிடெண்ட்டாக இருப்பாரோன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன்னு ஒன்றே, எனக்கும் அதே தான் தாத்தா டவுட்டாக இருக்குது, அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார், இதை கண்டுபிடிக்கிறேன், அவரை முதல்ல போய் நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து போயிட்டாங்க. என்னென்னா செங்கை மீட் பண்ணுறதுக்கு தான் மீட்டிங் புக் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கூட மீட் பண்ண ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அதான் நம்ம ஹீரோனை புள்ளி பண்ண எல்லாரோட கம்பெனி லாஸில் போயிடுச்சுல்ல, அதுதான் லில்லி ஃபோன் பண்ணி ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் எனக்கும் தெரிஞ்சுது, அதை பற்றி தான் சென்னுன்ற ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் மீட் பண்ணோம்ல அவர் தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு செங்கோ வராரு. நம்ம ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் அவரை பார்த்த உடனே வாங்க உட்காருங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே எனக்கு இன்னும் எவ்வளோ சர்ப்ரைஸ் தான் வச்சுருக்கீங்க, நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்களே, எனக்காக நீ நிறைய பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ முதல்ல வந்து இல்லையே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோன் வந்து நான் மெயில் ஐடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஹீரோ வந்து ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, இல்லை நான் அது தெரியணும்னு நினச்சி பண்ணல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணேன், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களெல்லாம் உங்ககிட்ட காட்டி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் இதை கேட்டோன்னே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் யாரும் அவ்வளோ உண்மையாக இருந்ததில்ல, ஏதோ 1-2 பேர் தான் உண்மையாக இருக்காங்க, நீங்கள் அது மாதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஜி வந்து நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். ஹீரோன் அவனை பார்த்தோன்னே இவன் எங்கே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி வேகமாக இழுக்கிறான். நம்ம ஹீரோனா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் தான் அவன்கிட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஹீரோன் கையை பிடிச்சி இழுத்து, ஏய் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன வேற ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருக்க, இதுக்காக தான் நீ என்ன பிரேக்கப் பண்ணியும், வேற ஒருத்தங்க கூட அஃபேரில் இருந்ததுனால தான் பிரேக்கப் பண்ணியோன்னு கேட்க ஹீரோக்கோ வருது. அட பாவி, என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவள் கையை பிடிச்சி முழுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவம் வந்துடுது. ஏன்னா ஹீரோன்னு அத்தனை வருஷமாக ஒன்று சைட்டு லவ் பண்ணியிருப்பார்ல, அதனால அவன் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயின் கையை பார்த்து உனக்கு எதுவும் ஆகலைல்ல, ஓகேவா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனும் இல்லைங்க எனக்கு ஒன்றும் ஆகலை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் இந்த ஜியை பார்த்து, டேய் என்ன உன் ஹார்ட் வந்து எப்படி ஒரு டர்ட்டியாக இருக்கோ அதே மாதிரி எல்லாரோட ஹார்ட்டும் இருக்குமா, நீ எனக்கு பண்ண துரோகம் மாதிரி நான் உனக்கு பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லை நான் இப்போ ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டேன், எங்களுக்குள்ளே இருக்க எந்த ரிலேஷன்ஷிப்பும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் எதுவும் சொல்லவும் முடியாது, நீ சொல்லவும் கூடாது, ஏன்னா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது உடனே சரி ஓகே நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன், அதுக்காக என்னோட கம்பெனி ஃபுல்லாக லாஸில் போகுது, அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நீயாக தான் இருப்ப, எதுக்காக இப்படி பண்ணுற, பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தான் நீ பண்ணுவியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம இருணும் நான் பண்ணேன்னா அது எங்கே நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணது எல்லாமே செங்கு தானே, அதை உடனே சொல்ல முடியல நம்ம ஹீரோனால. அப்போ செங்கு உடனே வந்து இந்த ஜியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறீங்களா, உங்கள் கம்பெனி ஆல்ரெடி லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்ட ஜியோ வந்து டேய் நீ யாரா, நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கேன், நீ யார் தேவையில்லாமல் நடுவில் வரத்துக்குன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோ அப்போ சொல்கிறாரு, ஆமாம் நான் தானே பேசி ஆகணும், ஏன்னா வந்து நான்
நான் தான் செங் குரூப்போட ஓனர், அதாவது பிரசிடென்ட். எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல, உன்னோட கம்பெனி லாஸில் போகிறதுக்கு காரணமே நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதை கேட்டால் ஒன்றும் என்னது நீயா, நீ செங் குரூப்போட பிரசிடென்ட் சொல்கிறத நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆல்ரெடி உன் கம்பெனி லாஸில் போகிறது உனக்கு பத்தாதா, இன்னும் கொஞ்சம் லாஸில் போனோமா என்ன, திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணினா இங்கே நடக்கிறதே வேறேன்னு சொல்ல அவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான் ஜி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து திரும்ப திரும்ப நீ இப்படியே வந்து வெண்ணுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு உங்களோட ப்ராஃபிட்லாம் வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகிடும், அப்புறம் லாஸ் தான் உங்கள் கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டு அவனும் பயந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, வென் இங்கே என்ன நடக்குது, பிரேக்கப் பண்ணுன்றதுக்காக ஒரு ஆளை வச்சு என்னோட கம்பெனியை ஃபுல்லாக லாஸில் போகிறதுக்கு பண்ணுவியா, நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உனக்கு தெரியும்ல, நீ என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க சொல்லு, நான் உன்னை காப்பாற்றலன்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணுற மாதிரி போயிட்டு ஹீரோயின் காதல, ஆமாம் உன்னை காப்பாற்றலன்னு சொன்னில்ல, அப்படி என்ன பெரிய எவிடன்ஸ் வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோயின் காதல மறுபடியும் கேட்குறான். அப்போது ஹீரோ உடனே அவனை தள்ளி பிடிச்சிட்டு, எவிடன்ஸா, யாரை பார்த்து கேட்குறேன்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுதா கேட்குறியா, நான் தான் முதல்ல வந்து பெண்ணை காப்பாற்றினதே, அன்றைக்கி அந்த லேப்லேருந்து அவளை நான் தான் காப்பாற்றினேன், என் கையில் கூட பாரு தீக்காயம் இருக்குது, ஏன்னா அவளை காப்பாற்றும் போது என் கையில் தீக்காயம் பட்டுச்சு, அவளை காப்பாற்றினதுக்கப்புறம் தான் என்னை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் நீ என்ன பண்ண, அதுக்குள்ளே முந்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோனும் வந்து மேலே எங்கேயும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, என்னை காப்பாற்றினவர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா, நீ வந்து நான் ஏஞ்சி வரத்துக்குள்ளே நீ போயிட்டு வேண்கிட்ட போயிட்டு நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அவளை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளை ஏமாற்றிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கா இதுக்கு மேலே என்ன பேசணுன்னே தெரியல, காப்பாற்றினவனே வந்து கையை காமிச்சு நின்றுட்டு இருக்கான். அதனால் ஒரே அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோவா, உன்னை லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன், திரும்ப திரும்ப வந்து வெண்ணை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா உன்னை அடியோடு அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு அங்கே என்ன பேசணுன்னே தெரியல. அதான் இப்போ ஹீரோனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுல்ல, அதனால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் ஒரு பக்கம், உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத, உனக்கும் அந்த கூக்கும் எப்படி அஃபேர் இருந்துச்சு அது எல்லாத்தையும் பிபிடி போட்டு எல்லாருக்கும் நான் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனா பயத்தில், ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதுவும் பேச முடியாமல் இங்கேருந்து தப்பிச்சா போது நான் சாமின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம ஹீரோன்னா உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினச்சி பார்க்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. செம கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து ஹீரோ பார்த்து சந்தோஷத்தில், நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களா, நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ நாளாக நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோ கையில் வந்து அந்த தேக்காயம் இருக்கும்ல, அதை பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்த உடனே இது பட்டப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே, எனக்காக தானே இந்த காயமே உங்களுக்கு பட்டுருச்சு, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கல்ல, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு மண்டையில் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை இவருக்கு என்ன பிடிக்குமோ, பிடிக்கிறதுனால தான் அதனால் அப்படி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள வந்து இல்லை இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, எதுக்கு ஓவர திங்க் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ஹீரோட கையை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு எதை கேட்கும் போது ஷாக்காக இருக்குது. என்ன நம்ம மண்டைக்குள்ளே நினச்சது அவர் கேட்டுச்சோ, ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே சொல்லலை. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியுது நான் ரொம்ப சடனாக சொல்லிட்டேன் உனக்கு பிரேக்கப் ஆகிட்டோன்னே, ஆனால் நான் உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உன்னை ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன், ஆனால் நீ இப்போ உடனே வந்து முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்ல முடிவு எடுத்து ஃப்யூச்சரில் மெதுவாக சொல்லு, அது வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனா என்ன அதுக்குள்ளே கிளம்புறாரு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஹீரோக்கு அது வரைக்கும் தெரியல, டோர் வரைக்கும் அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ மெதுவாக சைலண்ட்டாக பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்களா. ஹீரோ போயிட்டு டோரை திறந்து வெளியே போகலான்னு பார்க்குறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி நிறுத்திடலான்னு சொல்லிட்டு ஹீரோட கோட்டை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஷாக்கில் திரும்பி இவ இப்போ இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஷாக்கு, என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோனை பார்த்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே, இல்லை நான் உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா என்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ சந்தோஷத்தில், ட்ராப் தானே பண்ணும், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா, கார் கீழே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனா, இல்லை நான் அதை வேறு மீனிங்கில் சொன்னேன், நான் என்ன மீனிங்கில் சொன்னேன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தை சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு பெரிய கிஃப்டாக உங்களுக்கு தரேன்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ பார்த்த செகண்டே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ்ஸும் பண்ணி விட்டுற. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம்,
ஒரு பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா ஹீரோனோட தாத்தா இருக்காங்கல்ல, தாத்தாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அப்ராட்ல போயிட்டு மேரேஜ் ஆனதும் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போதான் வந்திருக்காங்க. ஏன்னா தாத்தாக்கு 2 நாள்ல பர்த்டே. அது மட்டும் இல்லை, இவங்க தான் நம்ம ஹீரோனோட ஆண்டியும் கூட. இந்த ஆண்டி தான் வந்து இந்த கூன்ற பொண்ணை வந்து தத்தை எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்த உடனே அவங்கள ரொம்ப ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கா. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லை நம்ம ஹீரோனோட ஆண்டியோட ஃபேமிலி. அதான் தாத்தா ரொம்ப பெரிய ரிச்சான ஆள்ல, அந்த வீட்டுக்கு எப்படியாவது இவ போகணும்னு நினச்சிட்டு அவங்க அம்மா பார்த்து, அம்மா என்னை வந்து இந்த ஜி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாருமா. ஏன்னா ஜியோட அம்மா வந்து நீ வந்து ஒன்றும் இல்லாதவ, உன்கிட்ட எந்த ஒரு பணம் காசு பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த ஆண்டி ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது உனக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லையா, நீ எந்த ஃபேமிலியோட பொண்ணு நான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சீக்கிரமாக போயிட்டு எங்கள் அப்பா குடும்பத்தில் அதே பேலஸில் உன்னை இருக்க வைக்கிறேன்னு சொல்லவும் இந்த ஜீக்கா அந்த பேலஸ் உள்ள மட்டும் போயிட்டேன்னா நானும் பணக்காரி ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்த ஜியை தான் காட்டுறாங்க, அவன் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கம்பெனியும் லாஸ்ட்டில் போயிடுச்சு, இவ்வளோ என்ன விட்டுட்டு போயிட்டா எல்லாம் உண்மையாக தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வென் ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கான். அப்போ ஒரு மெய்டு வந்து பிரியாணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து, சார் இந்தாங்க சாப்பிடுங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ பிரியாணிலாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இவன் உடனே வந்து, என்னது நீ என்ன சாப்பிட்றத பாப்பியான்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் ஒழுங்காக கொண்டு போ, நான் கேட்டேன்னா எடுத்துகிட்டு போன்ற மாதிரி கீழே தள்ளிவிட பார்க்குறான்னா, அந்த மேடு உடனே அந்த சிக்கன் பிளேட்டை மட்டும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சாப்பிடலன்னா போங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸை கையில் எடுத்துக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ஜியா எல்லாம் போச்சு, இவளுக்கு தான் நிறைய சொத்து இருந்துச்சு, அந்த சொத்தும் போயிடும், எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இந்த கூ இருக்கால அவள் வந்து இந்த ஜி கால் பண்ணுறா. கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த லீ ஃபேமிலி, அதாவது நம்ம வென் இருக்கால அவளோட ஃபேமிலி தான் லீ ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வந்து சீக்கிரமாகவே அந்த ஓல்டு மேனுக்கு ஒரு பேத்தியாக போவேன், ஒரு கிராண்ட் டாட்டராக போவேன், அப்போ எனக்கும் சொத்து கிடைக்கும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய ரிச் ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவனுக்கா வென் போனான்னு, அதான் லீ ஃபேமிலியில் இப்போ குவே வந்து ஒரு கிராண்ட் டாட்டர் மாதிரி தானே ஆக போகிறா, அதனால நம்ம அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். போன காசெல்லாம் திரும்ப வரப்போ சொல்லிட்டு ஒரு பக்கம் தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னோட பயாலஜிக்கல் டாட்டர் என்னோட பொண்ணு வந்து ஊர்லேருந்து வர போகிறாமா, அப்ராட் போனா மேரேஜ் ஆன அப்புறம் என்னை இப்போ தான் பார்க்க வரா பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும் போது கடுப்பாகுது. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நீ சொன்னல உள்ள புள்ளி பண்ணான்னு சொல்லிட்டு, அதான் அந்த பொண்ணு கு, அவள் வந்து என்னோட பொண்ணை அடாப்ட் பண்ண பொண்ணு தான், எனக்கு பிடிக்காதுமா, அடாப்ட் பண்ண பொண்ணு எப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ளே நான் சேர்க்கறதுன்னு சொன்னதே மீறி அவள் பண்ணான்னு சொல்லும் போது ஹீரோயினும், அதான் எனக்கும் தெரியுமா தாத்தா, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, வரட்டும் உங்கள் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட தம்பி வரான். வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு ஏதோ பேச வரான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கா, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ தம்பிக்காரன் பார்த்தோன்னே, நான் இதுக்கு அப்ராட் போனோம், நான்லாம் அப்ராட் போக முடியாது, தாத்தா உன்னால் என்ன அப்ராட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்ராட் போக மாட்டேன், எதுனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பின்னாடி போய் நின்று காத்துறிட்டு இருக்கான். அக்காவுக்கு ஷோல்டர் மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்ருக்கான், ஐஸ் வைக்கிறானாம்மா. ஏன்னா வந்து தாத்தா வந்து உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்ராட் தான், போயிட்டு ஊருக்கே வரக்கூடாது நீ பண்ண வேலைக்குன்னு சொல்லியிருப்பார் போல். அதனால் அக்காவை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான், அக்கா நான் அப்ராட் போக மாட்டேங்க்கா, தாத்தா கிட்ட சொல்லிக்கான்ற மாதிரி காலெல்லாம் பிடிக்கிறான் தம்பி. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனும், அப்புறம் ஏன்பா உன்னை யார் மற்றவங்க கூட சேர்ந்து இந்த புள்ளி பண்ண சொன்னது, நீ தானே பண்ண, நீ பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்து மறுபடியும் சாரின்னு கேட்க நம்ம ஹீரோன், சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பர்த்டே பார்ட்டியில் எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன்னு சொல்லிடுறாங்க. 2 நாள் ஆகுது, பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஹீரோனோட ஆன்ட்டி, இந்த கூ கூட வந்து இந்த ஜி 3 பேரும் வராங்களா. நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல ஹீரோயின் தம்பி வெளியே வந்து பார்க்குறாங்க. லில்லியும் அங்கே தான் இருக்கா, அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் இருக்கா. இதில் இந்த ஆன்ட்டி வேற வந்த உடனே நம்ம ஹீரோனை பிடிச்சி எப்படின்னா பேசி வம்பிழுக்கணுன்ற மாதிரி ஹீரோனை பற்றி தப்பாக பேச நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களே, இதெல்லாம் கேட்டுடுறாங்க. ஹீரோனே, என்ன ஆன்ட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பொண்ணெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களுக்கா செமக்கம் வருது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உன் ஆன்ட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்து தான் பேசுகிறேன்னு கேட்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் பார்த்து தான் பேசுகிறேன், அப்ராடுக்கு போன நீங்கள் உங்களோட அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி பேசுனீங்களா, எங்கள் தாத்தா வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் இந்த கூ பொண்ணு வேற என்ன சொல்கிறான்னா, எதுக்காகவே நீ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை சண்டையை மறந்துடலாமான்னு கேட்க நம்ம ஹீரோனா, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வச்சிருக்கிறது ஐஸ் டீ ட்ரிங்க் கிடையாது சொல்ல அவளை வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, எப்படிமா
ஆனால் நான் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஒரு ஐஸ் டீ வச்சு உன்னோட ட்ரிங்க் கூட சர்வ் பண்ண முடியும்னு சொல்லும் போது அவளும் உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டு உடனே ஜி கையை பிடிச்சி பாருங்க வெண் வந்து என்னை மன்னிக்கவே மாட்டாங்க, திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பார்த்தா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல அவனும் உடனே வந்து நீ எதுக்கும் அல்லாத நான் அவட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு வெண் என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு முறைச்சிக்கிட்டு பேசலான்னு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோன் வந்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோன் லாஸ்ட்டு சொல்லியிருப்பாங்களே மீட் பண்ணும்போது உனக்கும் அந்த கூக்கும் நடுவில் இருக்க அஃபேரை பிபிடி போட்டு காட்டின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்தேன் வந்து பயத்தில் ஐயோ நம்ம மானத்தை வாங்கிட போகிறா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு சரி விடு கூ அவனை மன்னிச்சா என்ன மன்னிக்கலன்னா என்ன நீ மறந்து போயிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கே ஷாக்காக இருக்குது. என்ன அவளை திட்டவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ தாத்தா அங்கே வராரு. வந்த உடனே ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் போய் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் தாத்தாவோட பொண்ணு இப்போ தானே அப்ராட்லேருந்து வந்திருக்கு, உடனே ஐஸ் வைக்கணும்ல வேகமாக ஓடி போயிட்டு தாத்தா கை பிடிச்சி அப்போ அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுப்பா, ஆனால் வந்து இங்கே இருக்கலல்ல உன் பேத்தி அவள் வந்து என்னை வெல்கம் பண்ணுற விதத்தில் வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காப்பான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. இதில் இந்த கூ பொண்ணு வேற தாத்தாக்கு எதுனா ஐஸ் வைக்கணுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தாத்தாவை பார்த்து தாத்தா நீங்கள் எதுவும் வந்து வெண்ணை பற்றிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், அதான் அவங்க என்னை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம தாத்தாவோட பொண்ணு இருக்காங்களே ஹீரோனோட ஆன்ட்டி அவங்க உடனே அப்பா அதான் இவளை தெரியும்லப்பா சின்ன வயசில் பார்த்தீங்களே நான் அடாப்ட் பண்ண பொண்ணு தான் இவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தாவோ தெரியும் அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ இந்த கூ ஒன்னே தாத்தா நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட், ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் தம்பி இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி கிஃப்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தா ஒன்னே இல்லைம்மா எனக்கு இந்த கிஃப்ட்டை வேணாம், உங்கள்கிட்ட வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து எவ்வளோ வந்து நம்ம ஹீரோனை புள்ளி பண்ணியிருப்பான்றது தாத்தாக்கே தெரியும், நம்ம ஹீரோனை ஏமாத்தினதுக்கு துரோகம் பண்ணதுக்கு காரணமே தானே அதுவும் தாத்தாக்கு தெரியும். அப்போ இந்த பொண்ணு உடனே தாத்தாவை பார்த்து ஏன் தாத்தா வேணான்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோன் உடனே என்னடி உனக்கு பிரச்சனை, எதுக்கு என் தாத்தா அவங்ககிட்ட அந்த கிஃப்ட்டை வாங்கணும், என் ஃபேமிலியில் நீ ஒரு திண்டிட்டியா நினச்சிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இந்த கூ பொண்ணு உடனே ஜி கையை பிடிச்சி இங்கே பாருங்க வேணுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வருது, சும்மா அழுது நடிக்கிறாப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட தம்பி வேற ஹீரோனை பார்த்து அக்கா உன் வாய் ஃபுல்லாக என்ன உப்பா வச்சிருக்கா, எல்லாரும் மேலேயே தூவிட்டே இருக்கா கம்முனிருன்னு சொல்ல ஹீரோனா அடங்குடா இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல, அப்ராடுக்கு அனுப்பி விட்டுருவேன் பார்த்துக்கோன்ற மாதிரி தம்பியும் ஒரு பக்கம் அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சொல்கிறாங்க கூ உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா நீ எவ்வளோ தப்பான பொண்ணு தருமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இந்த ஜி இருக்கான்ல வென் என்ன பேசிட்டு இருக்க நீ, இவளை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம், இவ என்னோட லவ்வர் ஓகேவா கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உனக்கு பொறாமடி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து உன்ட்ட ஒன்று சொல்லவா, 1 வீக்கில் வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதான் இந்த ஹாப்பியான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே போயிட்டு நம்ம ஹீரோன்களை தட்டி கொடுத்து மறக்காம வந்துரு சரியா எங்கள் கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இது கேட்டோன்னே என்னது நீ வந்து இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போற, இவளை பற்றி தெரியாமல் நீ எதுக்காக இவளை பற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, இவ எவ்வளோ தப்பான ஆள் தெரியுமா, நீ மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அது உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஜி வந்து ஏன் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு ஆமாம் வென் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இவளுக்கு ஆல்ரெடி ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் ஒரு கேங்ஸ்டர் கூட அப்படின்னு சொல்ல இவ உடனே வந்து அந்த ஜி கை பிடிச்சி இல்லை இவங்கள போய் சொல்கிறாங்க நம்பாதா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜி ஒன்னே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோனை பார்த்து எனக்கு தெரியும் வேன் உனக்கு பொறாம தான், நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதான் எதோ சொல்கிறேன்னு கேட்க ஹீரோன் பிபிடி போட்டாங்க போல் பேப்பர் ப்ரெசன்டேஷனை காட்டுறாங்க. இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தியா, இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, இப்பயாவது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவன் உடனே இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்க வென், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத போயிட்டு கூன்னு சொல்கிற, கூ மூஞ்ச பாரு அந்த ஃபோட்டோக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருன்னு கேட்டால் ஹீரோன் வந்து ஆமாம் இவ தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காளே அப்புறம் மூஞ்சி மாறாதா, முன்னாடி இவ இப்படி இருந்தா இப்போ இவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண. அப்போ இதை பார்த்த ஜி வந்து ஷாக்கில் என்னடி இது உண்மையா, இதெல்லாம் உண்மையாடி அப்படின்ற மாதிரி கேட்க அவளை வந்து இல்லை அவள் போய் சொல்கிறா நான் ரொம்ப இன்னசென்ட்டு நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல. அப்போ ஜி மறுபடியும் வந்து சரி ஓகே எதா வேணா இருந்துட்டு போகுது, எங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து கோல்டு மாதிரி ஸ்ட்ராங்கானது, அதனால அவள் பண்ணத்தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டு நான் அவளை ஏற்றுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நீ வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதேன்னு சொல்லும் போது அப்போ இதெல்லாம் கேட்டவர் கல்லகு வந்து இவன் இப்படி பேசுகிறான் இவனை இப்படி நம்புவான்னு நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா ஜியை போயிட்டு. ஜியுமே வந்து இந்த கூ கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபைனலாக சரி ஓகே
கடைசியான எவிடன்ஸ் இதையும் பாருன்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு வயசான ஆள் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் வந்து திருடிட்டு வந்துட்டான்ற மாதிரி அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்து ஹீரோனோட ஆண்டி வந்து ஐயா இவ்வளோ கேவலமானவளா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ ஒருத்தன் கூட மட்டும் அப்படி இல்லை, இந்த மாதிரி நிறைய ஓல்டான பீப்புள்ஸ் கூட ஸ்டே பண்ணி அவங்களோட காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா. இதெல்லாம் காமிச்சோடனே அந்த ஜி இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே எப்படி மன்னிக்க முடியும், இவ்வளோ கேவலமானவன் தெரிஞ்சோடனே அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே நீ போயிட்டு அந்த கூவை கல்யாணம் பண்ணிப்பியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது அந்த ஜி என்ன பண்ணுறான்னா அந்த கூ கையை பிடிச்சி, அடி பாவை என்னடி இவ்வளோத்தையும் மறைச்சி வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு என்ன லவ் பண்ணின்னு சொன்னேன், ஆனால் நீ எல்லாருக்கூடையும் இவ்வளோ சீப்பாக நடந்துட்டு இருக்கா, அப்போ என்கிட்ட காசை ஆட்டையை போடுறதுக்கு தான் என் கூட பழகுனியா அப்படின்ற மாதிரி கேட்டு கையை பிடிக்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் போலீஸை வர வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவளா அந்த கூ வந்து டே ஜி கையை விடுறா, நீ இப்படி என்னை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் பண்ண தப்புக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல அவன் புலம்புறான் அழுகுறான், ஏண்டி நான் உன்னை லவ் பண்ணி என்னை லவ் பண்ணிட்டு இப்படி வந்து என்னை கழட்டி விட்டுட்டு போகிற, நான் உன்னை உண்மையாக தானே லவ் பண்ணேன்னு கேட்க, ஆனால் அவள் வந்து நீ உண்மையாக லவ் பண்ணியே இருக்கட்டும், சரி நான் உன்னை பிரேக்கப்பே பண்ணிட்டு போகிறேன், என்னை விடுடா, நீ என்னை எப்படியே பிடிச்சிட்டு இருந்தீன்னா என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட லில்லிக்கு வந்து சிரிப்பாக வருது, வேணும் வேணும் இந்த துரோகக்காரனுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இவனும் ரொம்ப கெஞ்சி பார்க்குறான், ஆனால் அவள் வந்து என்னை விட்டுட்டா தயவு செஞ்சு விட்டுட்டா, போலீஸ் வந்தால் என் கதை முடிஞ்சு சொல்லிட்டு உடனே அந்த ஆண்டி அதான் ஹீரோயின் ஆண்டியை பார்த்து, அம்மா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் எந்த தப்பு பண்ணல அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் ஹீரோயின் ஆண்டியா சீ போ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்தம் பாரு, என்னோட தப்பு தான்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோனோட தம்பி வந்து ஐயா கூ உன்னை நான் நல்லவன் நினச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட ஆண்டி வந்து அவங்க அடாப்ட் பண்ண பொண்ணு அதாவது கூவை பார்த்து, உன்னால் எனக்கு எவ்வளோ அசிங்கம், அடைச்ச உன்னை போயிட்டு எடுத்து வளர்த்தேன் பாரு, இனிமேல் உனக்கும் எனக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் உனக்கு காட் மதர் கிடையாது, அதாவது அடாப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க அடாப்ட் பண்ண அம்மாவை வந்து காட் மதர்னு சொல்லுவாங்க போல், கிடையாது சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோயின் பாய் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஆன்ட்டிக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கா அந்த ஜி, கூ நீ என்னை ஏமாத்திட்டா லவ் பண்ணி சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு உடனே வந்து இவ இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டான்ற மாதிரி ஹீரோயின் காலில் விழுறான். காலில் விழுந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருவேன், என்னை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ, என்கிட்ட வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப கெஞ்சுறான் கதறான், எனக்கு நீ தான் வேணும், நான் பண்ண தப்பு தான், இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கோ, ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல ஹீரோயினை கையை உதறி விட்டு, அட கேடு கெட்டவனே, ஒருத்தர்கிட்ட மாற்றி மாற்றி போயிட்டுருப்பியா, இப்போ தானே லவ்வர் அது இதுன்னு மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டால் அந்த டைமில் போலீஸ் வேறு வந்துட்டு இந்த கூவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கூஷனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த எவிடன்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. அந்த இடத்துல இவனுக்கும் என்ன பேசணும்னு தெரியல, அவளும் போயிட்டா ஏமாற்றிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டே இனிமேல் போக முடியாது, ஏன்னா வந்து மாற்றி மாற்றி டபுள் கேம் விளையாட்டுருந்தா நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதுக்கு மேலே. அந்த இடத்துல ஹீரோனோட தாத்தா வந்து செங்கை பார்த்து, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, நீ வந்து ரொம்ப நல்லவனாக இருக்க, என் பேத்தி இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், என் பேத்தியை வந்து நீ பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லை 2 பேரும் எப்போ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு வெக்கம் வருது. ஆனால் ஹீரோனா தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவரை பார்த்து, எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, இப்படிலாம் கேட்காதீங்க, அதை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக முடிவு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் முன்னாடி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் தாத்தாவா அதெல்லாம் நான் வந்து ஸ்பை வச்சுருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், சீக்கிரமாக வந்து நீ செங்கை நம்ம ஃபேமிலிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், சீக்கிரமாக உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு செங்கை பார்த்துட்டு, நீ வந்து என்னோட பேத்தி இனிமேல் நீ தான்ப்பா நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி செங்கோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. அதாவது செங்கையில் ஹீரோனை கொடுத்து இனிமேல் என் பேத்தியை நீ தான் நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி தாத்தா வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ரிவெஞ்சை கொடுத்துட்றாங்க. அவன் மூட்டி போட்டுட்டு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.